ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி பேக்கரி ஸ்டைலில் வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக சாஃப்டான சூப்பர் டேஸ்ட்டான தேங்காய் பன் செய்ய போகிறோம். 2 விதமான தேங்காய் பன். அந்த தேங்காய் பன் வந்து எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ ஃபஸ்ட்டு ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணி வைக்கணும். அதுக்கு நல்ல வெதுவெதுப்பான வெந்நீர் எடுத்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அந்த வெந்நீர் வெதுவெதுப்பாக இருக்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஜில்லுன்னு தனியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கை வச்சு பார்த்தோம்னா பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். அதில் நான் வந்து ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்க்குறேன். சேர்த்துட்டு அந்த ஜீனியை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதுவே நல்லா கலக்கி விட்டுட்டு இதை வந்து ஒரு துணியை போட்டு இல்லாட்டி ஒரு தட்டு போட்டு நம்ம வந்து அப்படியே ஒரு 15 நிமிஷம் வச்சிடலாம். அப்போ தான் அது வந்து நல்லா பொங்கி வரும். இப்போ 2 கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு தான் எடுக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டான அளவாக எடுத்துக்கோங்க. 2 கப்பு. இந்த 2 கப் மாவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இந்த உப்பு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து பட்டர் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். இதே அளவு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஈஸ்ட் வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்தளவுக்கு வந்தால் போதுமானது. இப்போ இந்த ஈஸ்ட் தண்ணி ஃபுல்லாக அப்படியே அந்த மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கை வச்சு பிசையணும். கையில் வந்து ஒட்டிட்டு தான் வரும். நம்ம பிசைய தான் ஒட்டாமல் வரும். இப்போ இதை வந்து ஒரு கவுண்டர் டாப்பில் மாற்றிக்கலாம். கவுண்டர் டாப் இல்லைன்னா ஒரு டேபிளில் இல்லாட்டி ஒரு பெஞ்சில் கூட நீங்கள் மாற்றிக்கிட்டு நல்லா இழுத்து பிசையணும். ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் அப்படி இல்லைன்னா மைதா மாவு கூட கொஞ்சம் தூவி விட்டுட்டு கூட பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி இழுத்து பிசையணும். 2 கை வச்சு பிசைய நம்மளுக்கு என்ன ஆகும்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதே சமயம் நம்ம கையிலையும் ஒட்டாது, அந்த கவுண்டர் டாப்லேயும் ஒட்டாமல் வரணும் மாவு. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். அந்தளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா இழுத்து பிசையணும். கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரையிலும் பிசையணும். இப்போ பாருங்கள், என் கையில் ஒன்றுமே ஒட்டலை. நான் கையெல்லாம் கழுவலை. நம்ம பிசைய இந்த மாதிரி வந்துடும் நல்லா. இப்போ அதை வந்து நல்லா 20 நிமிஷம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கீழே மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு நல்லா அந்த மாதிரி ரவுண்டாக்கிக்கணும் மாவை. ரவுண்டாக்கிட்டு இது வைக்கிறதுக்கு வந்து நான் ஒரு சட்டியில் லேசாக எண்ணெய் தடவுறேன். எண்ணெய் தடவிட்டு அந்த மாவை நம்ம உருட்டி வச்சுருக்கோம்ல, அந்த மாவை வந்து வச்சுட்டு அது மேலேயே லேசாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். ஏன்னா அந்த மாவு வந்து காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த எண்ணெய் தடவுறது. தடவிட்டு இதை வந்து துணியை போட்டுட்டு ஒரு 1.5லேருந்து 2 மணி நேரம் நல்ல வெதுவெதுப்பான இடத்துல வச்சுருங்க. அப்போ தான் நல்லா ஈஸியாக பொங்கி வரும். அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் லேட் ஆகும். இது மேலே ஒரு தட்டு கூட போட்டு மூடுறதுனால மூடிக்கலாம். இப்போ நான் வந்து 1 கப் அளவுக்கு திருகின தேங்காய் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு சும்மா நார்மலான ஜீனி சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு சேர்க்குறேன். ஏலக்காய் பவுட்ரு சேர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கோங்க, சேர்க்காமலும் கூட செய்யலாம். அப்புறம் 1/4 கப் அளவுக்கு நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். இந்த டூட்டி ஃப்ரூட்டி வந்து நான் வந்து வீட்டிலேயே செஞ்சது தான். இது வந்து வீடியோ வந்து ஏற்கனவே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை போய் நீங்கள் டச் பண்ணாலே அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அதை பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அதையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது வந்து மொதல் ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப்பு வந்து இன்னொரு மாதிரி நான் சொல்லித்தரேன். இது வந்து டெசிகேட்டட் கோகோனட்டு. இந்த டெசிகேட்டட் கோகோனட்டு நான் வந்து வீட்டிலே செஞ்சது தான். இதுவும் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் வந்து தெரியாதவங்களுக்கு அந்த லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ஓப்பன் ஆகும். அந்த டெசிகேட்டட் கோகோனட் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து 1/4 கப்பு தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு சேர்த்தேன். மொத்தத்தில் அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதில் 1/4 கப் அளவுக்கு பவுட்ரு பண்ண ஜீனி சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மல் பால் வந்து பச்சை பால் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து அதில் சேர்க்குறேன். எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கதா பார்த்துக்கணும். இப்போ அதே டூட்டி ஃப்ரூட்டி தான் இதுலேயும் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துட்டு இதையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதுலேயே நம்ம டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்குறோன்னா இது வந்து நம்ம வந்து கட் பண்ணி செய்கிறதுக்கு இந்த மாதிரி நைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதில் வந்து டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்குறது. இப்போ அதுவையும் எடுத்து மாற்றி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், மாவு பொங்கி இருக்குதான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா பொங்கி வந்திருக்குது பாருங்கள் மாவு. இப்படி கையை வச்சு நம்ம வந்து குத்தி பார்த்தோன்னா அது அப்படியே மேலே எலும்பி வரணும். அதுதான் மாவு பொங்குனதுக்கு நம்மளுக்கு அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதை திரும்ப ஒரு கவுண்டர் டாப்பில் மாற்றிட்டேன்னா இப்போ இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிக்கங்க 2ஆக. அப்படி இல்லைன்னா உங்கள் கையில் வந்து ஸ்க்ரேப்பர் இருந்துச்சுனாக்க அதையும் வச்சு கட் பண்ணிவிட்டு
இந்த மாதிரி நம்ம வந்து மாவை வந்து மடித்து விட்டுட்டு ஒரு பாதியை வந்து நம்ம வந்து எடுத்து அந்த சட்டியிலே வச்சுட்டு துணியை போட்டு மூடி வச்சிடலாம். ஏன் துணி போட்டு மூடுறோன்னாக்கா அப்போ தான் அந்த மாவு காஞ்சி போகாமல் இருக்கும். இந்த ஒரு பகுதி மாவில் தான் நம்ம வந்து இப்போ செய்ய போகிறோம். இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ரவுண்ட் ஆக்கிக்கங்க. ஏன்னா அப்படி மடித்து விட தான் நம்மளுக்கு வந்து அந்த பன்னு வந்து அழகாக இதுவாக வரும். இப்போ அது வந்து சப்பாத்தி நம்ம திரட்டுவோம்ல, அது மாதிரி நல்லா ரவுண்டாக திரட்டி எடுத்துக்கங்க. இந்த மாவை நல்லா லேசாகவே திரட்டிக்கங்க. அப்படி உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் இல்லாட்டி மைதா மாவு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எதுவுமே யூஸ் பண்ணலை, சும்மா தான் அப்படியே வச்சு திரட்டுறேன். நல்லா இதுவாக வருது, ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் இது மேலே வந்து கொஞ்சம் பால் வந்து நம்ம வந்து தடவி விடணும். இந்த மாதிரி ப்ரஷ் வச்சுட்டு பால் எடுத்துருக்கேன் ஒரு கிண்ணத்தில். அந்த பாலை வந்து ஃபுல்லாக தேய்ச்சி விட்றலாம், இந்த மாதிரி தடவி விட்றலாம். நீங்கள் வந்து முட்டை சாப்பிட்றவங்களாலாம் அந்த முட்டையோட மஞ்சளையும் பாலையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தடவி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி எக்லெஸ் பண்ணுன்றதுனால இந்த மாதிரி பண்ணுறேன். அது மேலே வந்து இந்த டெசிகேட்டட் கோகோனட் நம்ம ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, அந்த கலவையை தான் இப்போ வந்து அது மேலே ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டுட்டு 2 கையையும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மெதுவாக எடுத்து அப்படியே மடித்து விடணும். மெதுவாக பண்ணுங்கள், இது ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும். அப்படியே மடித்து விடணும். நல்லா அமுக்கி விட்டு மடித்து விட்டுக்கங்க. அந்த தேங்காயோடு சேர்த்தே நம்ம வந்து பண்ணணும். அதுவே தேங்காய் தனியாக வந்துடாமல் தேங்காயும் இதுவும் சேர்ந்து வர்ற மாதிரி அப்படி பண்ணணும்னா தான் நம்மளுக்கு வந்து கட் பண்ணுறப்ப நல்லா வரும். இப்போ பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாக மடித்து விட்டாச்சு. இப்போ வந்து நான் வந்து கத்தி தான் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கத்தி எடுத்து கட் பண்ணுவோம். கத்தி வச்சு கட் பண்ணோம்னா லேசாக அமுங்குற மாதிரி வரும் நம்மளுக்கு. அதனால் நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். நூல் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் நூலாக எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு அந்த நூலை வந்து இந்த மாதிரி கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ரோலை வந்து தூக்கிட்டு அந்த நூல் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த இது கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கிட்ட வச்சுட்டு அந்த நூல் எங்கிட்ட அங்கிட்டு பிடிச்சிக்கங்க. பிடிச்சிக்கிட்டு அந்த சைடு இருக்க கை வந்து இந்த சைடு வரணும், இந்த சைடு இருக்க கை வந்து அந்த சைடு போகணும். அப்படி இன்ட்டு மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே பிடிச்சி இழுத்தோன்னாக்கா அழகாக நம்மளுக்கு கட் ஆகிட்டு வந்துடும் பாருங்கள். ரவுண்டாக அழகாக வந்துடும். இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க கூட இந்த வேலையை கொடுத்தோன்னா செஞ்சுருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியானது. பாருங்கள், இந்த டூட்டி ஃப்ரூட்டி போட்டது அந்த தேங்காய் எல்லாமே கலராக தெரியுது உள்ளர. இது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க வந்து சின்ன குழந்தைங்க ஒரு பன் எடுத்து அப்படியே சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்காக தான் அந்த மாதிரி செஞ்சது. இப்போ பாருங்கள் எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து இது கப் கேக்கெல்லாம் வைப்போம்ல, அந்த பேப்பர் தான் எடுத்துருக்கேன், பேப்பர் கப்பு. அந்த கப்புக்குள்ளார இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். ஒவ்வொரு கப்புக்குள்ளேயும் ஒவ்வொன்றே எடுத்து வச்சிடலாம். நம்ம பாருங்கள் எவ்வளோ கலராக தெரியுதுன்னுட்டு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் வந்து அவனில் உள்ள அந்த ட்ரே தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த இது பன் வைக்கிறதுக்கு அந்த ட்ரேயில், ஏன்னா இது வந்து பெருசாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒரே இதில் வச்சிடலான்ட்டு இப்போ அந்த ட்ரேயில் வந்து எல்லா பண்ணையும் வந்து அழகாக அடுக்கியாச்சு பாருங்கள். இப்போ அதை அப்படியே வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு. அது வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பொங்கி வரும். அதுக்காக இப்போ அடுத்ததை மாவு வச்சோம்ல, அந்த மாவை எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அதுவே இந்த மாதிரி வச்சுக்கோங்க கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு அதையும் 2 இதுவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்தி வச்சுட்டு கை வச்சு மட்டும் பிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி ரவுண்ட் ஆக்கிக்கங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு மாவு. ரொம்ப ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு. அந்த மாவை வந்து ஃபஸ்ட்டு இதுவை வந்து கொஞ்சம் கனமாக சின்னதாக தேய்ச்சிக்கங்க. இந்த மாதிரி இது பாருங்கள் கொஞ்சம் கனமாக சின்னதாக இருக்குது. அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக லேசாக தேய்ச்சிக்கங்க. இப்போ ஃபஸ்ட்டு சின்னதாக தேய்ச்சதில் வந்து நான் வந்து பால் வந்து தடவி கொடுக்குறேன். அதில் தடவுறேன். இந்த பால் தடவுறது எதுக்காகனாக்க நம்மளுக்கு வந்து அந்த பன் வந்து நல்லா சாஃப்டாக இதுவாக வரும், அதுக்காக. அதே மாதிரி நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கலக்கி வச்சோல தேங்காய் துருவல், அந்த தேங்காய் துருவலை தான் இதில் வந்து வைக்கிறேன். ஃபுல்லாக வச்சுட்டேன் பாருங்கள். எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு பீஸா பிளேட்டு தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதில் வந்து லேசாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி கை வச்சு தடவுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ரஷ் வச்சு கூட தடவிக்கலாம். அதில் வந்து நம்ம வச்ச அந்த தேங்காய் துருவல் வச்ச அந்த இதுவை வந்து பீஸை வந்து எடுத்து வச்சாச்சு. நீங்கள் வந்து தட்டிலே வச்சுட்டு கூட பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எடுத்து வைக்கிறதில். இப்போ வந்து நம்ம பெருசாக பண்ணணும்ல, தேய்ச்சோல்ல, அந்த பீஸை எடுத்து இது மேலே வச்சுருங்க. அப்படியே வச்சுட்டு ஓரமெல்லாம் இந்த மாதிரி விரல் வச்சு அமுக்கி கொடுங்க.
நல்லா அமுக்கி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு பிரிஞ்சுக்கிட்டு வராது. அதே மாதிரி இந்த மாதிரி லேசாக கீழே கொடுத்து அப்படி மடித்து விட்ருங்க. லேசாக தானே மடிங்க, ரொம்ப மடிச்சிங்கன்னா கனமாக இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு பன்னு நல்லா இருக்காது, சாப்பிடையில் பன்னு வந்து அந்தளவுக்கு இதுவாக இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக தெரியும். இப்போ இதுவையும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். நம்ம மூடி போட்டு துணியை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இதில் வந்து இப்போ நம்ம அப்போ தடவின அதே பால் தான் இது. இந்த பாலை வந்து லேசாக தடவி கொடுக்கலாம். இது வந்து எக்லெஸ் பண்ணுங்கிறதுனால தான் நான் இந்த பால் தடவுறேன். நீங்கள் வந்து எக்கு சாப்பிடுவீங்கனாக்கா நீங்கள் வந்து எக்கோட மஞ்சள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாலை வந்து லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தடவி கொடுத்தீங்கன்னா அது வந்து சூப்பராக நம்மளுக்கு இதுவாயிரும். இந்த பால் எதுக்காக தடவுறோனாக்கா நல்லா அப்படியே நல்லா வெந்து வரையில் நல்ல ஒரு சைனிங்காக இருக்கும். கலர் வந்து நல்ல ப்ரௌன் கலராக சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு, அதுக்காக. இப்போ பாருங்கள், நான் வந்து அவன் வந்து 180 டிகிரியில் 25 நிமிஷம் வந்து வச்சு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 25 நிமிஷத்துக்கு பன்னை வந்து வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பன்னிலையும் அதே மாதிரி மேலே வந்து பால் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டுறணும். நம்ம ஆற விடுறதுக்கு வந்து ஒரு ஈர துணியை போட்டுட்டு இந்த மாதிரி மூடின மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பன்னு நல்லா சாஃப்டாகவும் வரும், நல்லாவும் ஆறிடும். இப்போ பாருங்கள், ஆறிடுச்சு. இப்போ எடுத்தாக்கா பாருங்கள் வெளியில் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு, கொஞ்சம் கூட கருகவே இல்லை, நல்ல ப்ரௌன் கலராக வந்திருக்கு. அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நம்ம கடையில் வாங்கினோன்னா எந்த டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டாக இருந்துச்சு வீட்டில் நம்ம செஞ்சதும். இப்போ பாருங்கள், இந்த சின்ன பன்னும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுவும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இதில் ஒரே ஒரு குட்டியோண்டு பன்னு நான் லாஸ்ட் இது இருந்ததை பண்ணினேன். இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்குது. இப்போ பாருங்கள், இந்த பன்னுமே நல்லா கருகாமல் நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டிலே இனிமேல் எல்லாமே செஞ்சு பாருங்கள். நம்ம வந்து கடையில் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இதை நறுக்கிறேன்னா உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லாவும் இருக்குது, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் ஒரே ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பன்னை. உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா, இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.